ஒரு தம்பி எழுதிருந்தான்ல, அண்ணா குடிச்சா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிடும். நல்லவனை சாதி பயன்படுத்திக்கணும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கணும். அப்படி இப்போ ராஜராஜ சோழன் இருக்கான்ல, நம்ம பாட்டு இருக்கான் அருண்மொழி சோழன், அவனுக்கு 5-6 சாதி இருக்கு திரும்பல. அவனுக்கு ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ தேவர், ராஜராஜ சோழ தேவேந்திரர். பக்கத்தில் ஒரே ஒரு சுவரொட்டி, அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன், அருண்மொழி சோழன் தமிழ் பெரும்பாட்டன், நாம் தமிழர் கட்சி. எப்படி ஐயோ, ஒரு அப்பனுக்கு ஒருத்தனுக்கு இத்தனை சாதியாடா, கால கொடுமை. எப்படிரா எங்கள் தாத்தன் காமராஜ் திருமணம் செய்து கொள்ளவில்லை, எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அப்போது அவர்கள் ஆண்மையற்றவர்களா? அதனால்தான் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? ஆண்மை என்பது என்ன? தான் பிறந்த நிலத்தை இனத்தை அடிமைப்படுத்துகிற போது அதன் விடுதலைக்காக முழு ஈடுபாட்டோட எல்லாவற்றையும் இழந்து போராடி சிறை கொட்டடியில் வாடி கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாது தன் மக்களுக்காக இறுதி நாள் வரை உழைத்து உயிர் நீத்த பெருந்தகைகள் தான் பேராண்மை கொண்ட பெருமக்கள். எங்க பார்த்தனே வள்ளுவ பெருந்தகை பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு வருது. இந்த நாய் அப்படியா சட்டசபைகளே அப்படியே காணொலியில் அப்படியே சட்டசபைகளே பார்த்து கிடப்பாங்க. இவங்க மாதிரி ஓட்ட பறிக்கிறாள். நம்ம ஏதோ ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறது, கொலுசு கொடுக்குறது, அப்புறம் இந்த குங்கும சிமல் கொடுக்குறது, பட்டு புடவை கொடுக்குறது, மூக்குத்தி. இப்போலாம் திருவள்ளிக்கணியில் வீடு வீட்டுக்கு பரிசு, இந்த சின்ன சாப்பாட்டு டப்பா இருக்குல்ல, டிஃபன் பாக்ஸு ஏதோ கொடுத்து, அதே மாதிரி ஹாட் பாக்ஸு வாங்கியிருக்கேன். நான் என்ன எங்கள் அப்பத்தாவுக்கு காய்ச்சல், அது போய் இப்படி உட்காந்துருக்கேன். பலோ அவன் ஏதாவது சொல்லுவான், எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கிறேங்க. அவன் அது ஒன்று காய்ச்சலுப்பா, குது குதுன்னு வருதுப்பா, ஒரு மாத்திரை கொடுப்பான், அவன் வயிற்று வலி கொடுப்பான். We are all Hindus, BJP. Yes, we are all Hindus, Congress. அவன் ராமர் கோயிலை பாபர் மசீதியை இடிப்பான், RSS BJP காங்கிரஸ் அனுமதிப்பான். அவன் ராமர் கோயில் கட்டுவான், இவன் வாழ்த்துவான். ஐயா அழகிரி, KS அழகிரி, BJP கட்டாத ராமர் கோயிலை காங்கிரஸ் கட்டும் அறிக்கை இருக்குதா இல்லையா? ஆனாலும் நீங்க காங்கிரஸுக்கு தான் போடுவீங்க. என் சோனியா காந்தி உங்க சொந்த அத்தை மகள்ல. உருட்டு பேச்சும் மிரட்டு விழிகளும் கரட்டு பார்வையும் கத்தி குத்தும் கால் இரடி விடுவதும் மோட்டார் வாகனத்தை ஏற்றி கொலை செய்வதும் இதையெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? கேள்விப்பட்டோம்யா, அதையெல்லாம் இப்ப பாக்குறோம்யா. ஐயா இப்ப பாக்குறோம்யா. ஐயா ஐயா நீங்க ஐயா நாங்க உங்களுக்கு ஒரு பாவமும் செய்யல ஐயா. ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா ஐயா? ஐயா சாராய் வித்து வர்ற காசு குஷ்டோரு கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம் நீங்க ஐயா. அந்த வெண்ணெயை மாறி மாறி 2 பேரும் உங்க ஆளுங்க உங்க பேரை சொல்லிக்கிட்டு நல்லா மண்டிட்டு நக்குறாங்க ஐயா. இது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் நான் இதை நிறைவேற்றுவேன் தருவேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதுதான் இங்கே கூடியிருக்கிறவருடைய கோரிக்கை, முதன்மை கோரிக்கை. புதுசா ஒன்றும் சொல்லலை. 100 நாளில் நிறைவேற்றி தருவேன். பல மனுக்களை வாங்கி பெட்டிக்குள்ள போட்டு பூட்டினார், சாவியை தொலைத்து விட்டார். ஐயா நீட்டு தேர்வில் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதாக நாங்கள் இருக்கிறோம்.
இந்த டாஸ்மார்க்ல ஒரு 3000 கடையை மூட சொல்லிச்சு, அதுல என்னவாக இருக்கிறீர்கள்? அதுல ஒண்ணு இல்ல, தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது ஒரு அரசு. இதுக்கு மறுசீராய்வு மனுக்கு போகுதுங்க. குடிக்கிறதுல மறுசீராய்வு போகுது, பிள்ளைங்க படிக்கிறதுல வாய முடிக்கிட்டு இருக்கு. இங்க போயிட்டு என்ன பண்ணுது, பாதை எப்படி இருக்குன்னா கதவு இப்படி இருக்குல்ல, கடையை மாத்துதான், கடையை மூடுதான், கதவை இப்படி திருப்பிட்டு கதவை இங்கிட்டு முடியுது. ஒரு மான்கராத்தேன்னு ஒரு படத்துல டோன்ட் க்ளோஸ் த பேக் டோர் மேன் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனால் ஒருத்தன் இறந்து விழுந்த உடனேயே அவன் மேல் வெள்ளை துணியை போர்த்தி இந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ்காரன் தான். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்படிதான் நீ பார்க்கணும். உனக்கு தீபாவளி இருக்கு, அவனுக்கு இல்லை. உனக்கு பொங்கல் இருக்கு, அவர்களுக்கு இல்லை. உனக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு, அவர்களுக்கு இல்லை. உனக்கு ரம்ஜான் இருக்கு, பண்டிகைகள் இருக்கு, விழாக்கள் இருக்கு, இல்லை. நீ கோயில் திருவிழா கொண்டாடுவா, அங்கேயும் வந்து உங்களோட நிற்கணும் பாதுகாப்பு. நீ பட்டாசு வெடிப்பா, பத்திரமா வெடின்னு உன் பக்கத்தில் நிற்கணும். நீ பொங்கல் வைப்பா, அவன் வீட்டில் பொங்க வைக்க முடியாது, அவன் நீ பொங்க வைக்கிறதுல உன் கூட நிற்கணும். இன்னும் பத்தாக்குறைக்கு இந்த இளவெடுத்து செத்து போனா கூட போயிட்டே இருக்கணும்.